ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2.1 கொண்டான ஃபுல் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எந்த வண்டிக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இது வந்து நம்ம டாடா ஏசி நியூவாக வரக்கூடிய கோல்டு ப்ளஸ் இந்த எல் டைப் சப்வூஃபர் பாக்ஸ் வைக்கக்கூடிய அந்த வண்டிகளுக்கு யூஸ் பண்ணது தாங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2.1 நம்ம லெஃப்ட் ரைட்காக 7 to 9 7 யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் ஐசி, அதுலேயே வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்துடும். இந்த ஐசி வந்து உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே வராது, கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், ட்ரிபிள் செம்மையாக இருக்கும். இதில் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பார்த்துட்டிங்கன்னா 8 inch சப்போர்ட்டட். அப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12 வோல்ட் ஏடிசி பிடி யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதில் நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் வந்து இதுலேயே கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னா இந்த செட்டை ஆன் பண்ணால் தான் சப்வூஃபருமே ஆன் ஆகும். இங்கிருந்து தான் பவர் சப்ளை போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒயரிங் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. நமக்கு ஒரு வண்டிக்கு இது போதுமானது. இதற்கு மேலே நம்ம ஹெவியாக வச்சாலும் நம்ம ஒரு லிமிட்டாக தான் கேட்க போகிறோம் சவுண்டு, ஓகேங்களா? நம்ம லிமிட்டாக வச்சு கேட்கக்குள்ள தான் கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுல்லாக நீங்கள் திருவி வச்சு கேட்டிங்கன்னா சவுண்டு வரும், ஓகே, வெளியே போகிறவங்களுக்குலாம் கேட்கும். பட் நம்ம வந்து நிம்மதியாக கேட்க முடியாதுங்க. ஒரு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா மைல்டாக வச்சு கேட்டால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம 4440 யூஸ் பண்ணலாங்க. அது வந்து கொஞ்சம் கெயின் அதிகமாக வரும். பட்டு ஒரு சில டைமில் ஹம்மிங் நாய்ஸ் வர வாய்ப்பு உண்டு. அதில் ஹீட் வந்து ஓவராக ஆகுங்க. இது வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது இந்த ஐசியில் உங்களுக்கு. நீங்கள் 2050 யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளையில் நான் இந்த ஐசி பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா வண்டிங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. லெஃப்ட் ரைட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. நான் ஏன் வந்து இந்த மாதிரி பிரித்து வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஒரு சப்வூஃபர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம வந்து பேக்கோ ஜாக் போட்டு தான் நம்ம பின் எடுத்திருப்போம். நம்ம சப்வூஃபர் மட்டும் தனியாக கழட்டிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் நம்ம நார்மலாக எப்பயும் வண்டியில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அவங்க லோடிங் போகிறது எல்லாமே ஓகேவாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம எடுத்து மாட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்வூஃபர் ஓகே ஆயிரும். மேக்ஸிமம் வண்டிகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் 4 inch தான் வந்து குவாலிட்டியாக போட்டு கொடுக்குறேங்க. அதோட சவுண்ட் எஃபெக்டே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 4 inch ப்ளஸ் 2 ட்விட்டர் பேக் சைடு வந்துடும், ஃப்ரண்ட்டில் 2 ட்விட்டர் வரும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு வால்யூம் அப்படிங்கிறது பேஸ் ட்ரிபிள், அதாவது பேஸ் கம்மியாக தான் வைக்க முடியும். அதில் பேஸ் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ராப்ளம் வரும் 4 inch. ஸோ ட்ரிபிள் நல்லா வச்சுக்கலாம், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் பேஸுக்கு தானே, பேஸ் வந்து நம்ம ஒரு மீடியம் அளவுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கரில் பேஸ் ஓகே. நீங்கள் பேஸ் வேணுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அதில் நம்ம ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. லெஃப்ட் ரைட்டில் கம்ப்ளைண்ட் வராது, சப்வூஃபர்லேயும் கம்ப்ளைண்ட் வராது. ஒயரிங் எல்லாமே நீட்டாக இருக்குங்க, கிளியராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் எல்லாமே 1 square mm 2 square mm அந்த மாதிரி தாங்க பேட்டரியிலேருந்து போட்டு எடுப்போம். ஓகே, நம்ம வந்து பவர் ஆம்ப் பற்றி பார்க்கலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 24 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு 2 feetக்கு ஒரு 24 volt கொடுத்தா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ரிசல்ட் ஓகே, ரிசல்ட் சூப்பராக இருக்கும். 24 volt அப்படிங்கிறது போதுமானது, ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் சூப்பராக இருக்குது. 24 volt அப்படிங்கிறது போதுமானது, உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூவே இருக்காது, ஓகேங்களா? அண்டு தென் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சக்தி சப்புபிரி தான். அப்புறம் சக்தி 2 feet, இது வந்து மேக்ஸ்வினோட ஒரு 12 to 24 கன்வெர்ட்டர், ஹெச்டி கன்வெர்ட்டர். இல்லை அதுலேயே ஃபியூஸ் வந்துடும், நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம் வெளியே, ஏன்னா உள்ளே நம்ம கழட்டி மாற்றிட்டு இருக்க முடியாது. இந்த வண்டி எந்த ஊர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈசா யோகா இருக்கு இல்லைங்க, அதுக்கு அந்த பக்கம் இருந்து வந்து நம்ம ஈரோடு தாண்டி இங்கே மேட்டூர்கிட்ட வந்து மாட்டிகிட்டு போனாங்க. இல்லை அங்கேருந்து செட்டுக்காக வந்திருக்காங்க. பட் என்னென்னா ரேட் வைஸ் கம்மி, குவாலிட்டி ஓகே. 8 inch சப்பு தாங்க யூஸ் பண்ணேன். 8 inch ப்ளைவுட்டு பாக்ஸு, 3/4 inch ஷீட்டு ப்ளைவுட்டு பாக்ஸு நாம்பளே அடித்தது தான். எல் டைப் பாக்ஸு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும் அந்த இடத்துல. ஒரு டாடா ஏசி இன்ட்ரா இந்த மாதிரி வண்டிங்களுக்கு 8 inch சப்வூஃபரே வேறு லெவலில் இருக்கும் எஃபெக்ட்டு. அது 10,000 பட்சத்தில் வேணால் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். இந்த பவர் ஆம்ப் வந்து நான் பாக்ஸுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணேங்க. இதே வந்து ஒரு கேபினெட்லேயும் ஃபிட் பண்ணி பாக்ஸ்லேயே ஒன் சைடு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா கொஞ்சம் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் வந்து உள்ளே வேணும் அப்படின்னு கேட்டதுனால உள்ளே வச்சுருக்கோம். பட் உள்ளே வைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏர் சப்வூஃபரோட ஏர் போயிட்டு வரதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. 2 feet 24 volt கொடுத்ததுனாலேயே வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோக்காக இருக்காது. ஒவ்வொரு வண்டியிலையும் நிறைய கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கலாங்க, நம்ம செய்யக்குள்ள நல்லாயிருக்கும்.
இங்கே அது ரன்னிங் ஆகக்குள்ள தான் ஒவ்வொரு விதமாக நம்ம அனுபவம் தான் கற்றுக்க முடியும். அனைத்தையும் அனுபவத்தால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் வந்தாங்க, ஈவினிங்குள்ளே மாட்டி கொடுத்துட்டோம். பக்காவான ரிசல்ட்டு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரிசல்ட் வீடியோ. நான் அர்ஜென்ட்னால வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். சப்வூஃபர் பாக்ஸுமே வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அன்னைக்கே அடித்தேன், அன்னைக்கே போட்டது தான் பாக்ஸு. ஆனால் அவங்க வந்து எடுத்து அனுப்புனது வந்து நைட்டில் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். டெலகிராம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அது வந்து உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. நம்ம பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி வேணும் அப்படிங்கிறத காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் அந்த எல் டைப் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸில் தான் பண்ணோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 10 இன்ச் அவங்க லோட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சப்வூஃபர் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக அதை ரெடி பண்ணிட்டோம். என்னென்னா ஹைட் வித்து மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக பக்காவாக உட்காரும். 10 இன்ச்சும் கொஞ்சம் 12 இன்ச் லோட் பண்ணுறது கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். பட் அதுவும் பண்ணிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை. வெளி சைடு தான் வருது. 12 இன்ச்சு நம்ம வேணும் அப்படின்னாலும் லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல் டைப் சப்வூஃபர் பாக்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பட் ஒரு 4 days அந்த மாதிரி ஆகும். நீங்கள் ஆர்டர் கொடுத்து, ஏன்னா ஸ்டாக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும். ப்ளைவுட் பாக்ஸ் தான், பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பஸ்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம். கரூரில் கோச்சில் பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு நாம் பண்ணுறோம். உங்களுக்கு பஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னா ஃபுல் செட்டப்பாகவும் பண்ணலாம். டூர் வண்டி, ரூட்டில் போடுற பஸ்ஸு எல்லாத்துக்குமே பண்ணலாங்க. பக்காவான ரிசல்ட்டு 1 year வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம். வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கொட்டேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு கேட்குற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இருக்குங்க, நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.